ஓ அம்மா உன்னையன்றி உலகில் வேறு தெய்வம் இல்லை அம்மா. மண்ணில் நானும் முதலில் கண்ட கடவுள் நீ அம்மா. 300 நாட்கள் கருவினில் சுமந்து என்ன பெத்த அம்மா. இன்னொரு ஜென்மம் நான் எடுத்தாவும் மகனா பொறக்கணம்மா. பட்டினியாக கடந்து ரத்தத்தை பாலா கொடுத்த எத்தனை கஷ்டங்கள் சுமந்து என்ன உத்தமனாக வளர்த்த தாய் இல்லாம பூமியில பிறந்த மனுஷ யாருடா. சாட்சி சொல்லும் சாமிகள் எல்லாம் தாய்க்கு பின் தானடா. கண்ணின் இமைய போல நீ காத்து வந்த என்ன இந்த மண்ணில போற வரைக்கும் தாயை மறக்க மாட்டேன். ஓய்வில்லாம உழைச்சி நீ ஓடா தேஞ்சி போன. எனக்கு கூட பிறந்தவங்கலாம் யாருமே கிடையாது. எனக்கு எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அதனால தான் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. இல்லை, வழக்கமாக இந்த மாதிரி ஷோ இருந்தாலும் அழலாம் மாட்டேன் நான் என்னைக்குமே. அது அவர் பாடும்போது அது வந்துச்சு. நம்மளை படைச்சது யார் அப்படின்னா எல்லாரும் கடவுள் அப்படின்வாங்க. அவர் சொன்ன மாதிரி கடவுளானா தெரியாது, எல்லாரும் சொல்கிறாங்க, கும்பிட்றோம். அம்மா தான், வேற யார்? அதுதான் அந்த ஃபீல். ஸோ எனக்கு இன்னுமே அதை யோசிச்சு பார்க்க முடியாது. அவங்க 2 பேருக்கு அப்புறம் யார் இருக்கா அப்படிங்கிறது என்னால் சாரி. அது இது பண்ணோன்னே அண்ணன் பாடினே இருப்பாரு. ஒரு லைன் வரும்போது நிறுத்திட்டார். அந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. ஓய்வில்லாம உழைச்சி நீ ஓடா தேஞ்சி போன. அது அவர் சொன்னதுதான். 40 வருஷம் அவங்க வளர்த்தது அவங்க தான். அது எதுவாக இருந்தாலும், அது பையன் எப்படி இருந்தாலுமே, அது பையனோ பொண்ணோ அவங்க எப்படி இருந்தாலுமே எல்லாருமே ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, அம்மா மட்டும் எப்பவுமே தப்பாக சொல்லவே மாட்டாங்க. அவங்க எப்பவுமே என்கரேஜ் பண்ணுவாங்க, அவங்க கூடவே தான் இருப்பாங்க. அப்பா கூட திட்டுவார், அம்மா சொல்லவே மாட்டாங்க. ஸோ அதுதான் அந்த ஒரு ஸ்பெஷல். இந்த உலகம் இயங்குறதுக்கு காரணம் அம்மாங்கிற ஒரு கேரக்டர் தான், வேற எதுவுமே கிடையாது. நான் எட்டி உதைச்ச போதும் என்ன கட்டி அணைச்ச தெய்வம், என்ன கட்டி அணைச்ச தெய்வம். அதுதான் உண்மையிலே. தேங்க்யூ ஸோ மச்.